மாணவர்கள் குறைஞ்சிட்டு இருக்கணும். நீங்க வருஷம் பாத்துங்க, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? ஏன் கொண்டு வர முடியாது? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பெருமையா சொல்றோம், அவங்களும் மாணவர்கள் தான், மாணவிகள் கூட. ஆனாலும் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? மாணவர்களும் மாணவிகளும் இரண்டு பேருமே எங்களுடைய இரண்டு கண்கள். நாங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பார்க்கல, ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை பார்க்க முடியாது. அதனால மாணவிகள் நிறைய மார்க் வாங்குறதும் மாணவர்கள் கம்மியா வாங்குறதும் அவர்களுக்குள்ளார நம்ம போட்டியா பார்க்க கூடாது. ரெண்டு பேருமே நம்ம குழந்தைகள் தானே. அதனால நிச்சயமா எதிர்வரும் ஆண்டுகள்ல அதுவுமே மாறும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார சமூக தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கும். அது மட்டுமல்ல, கொடிய கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி என்ற நிலையை ஆல்மோஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம். எனவே எல்லா ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு டெரெயின்ல இருக்கக்கூடிய மாணவரா இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணாக்கரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மிஸ் அவுட் ஆக கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தோம். எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும். கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நேற்றைய ஆய்வு கூட்டத்தில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல் மதிப்பெண் வாங்குற மாணவர் எப்பவுமே பிரைட்டா வெளில தெரிவார். ஆனா ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பாரு, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எனவே எல்லா திட்டங்களும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தொடரும் என்பதை இந்த ஆட்சியில மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு அரசுக்குன்னு சிறப்பு பாடத்திட்டம் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குனாங்க. அது இன்னும் முழுமையா செயல்பாட்டுக்கு வரல. நாம அதை செயல்படுத்துவோமா இல்ல அதை மறு ஆய்வு செய்வோமா? நிச்சயமா இப்ப SCERT அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் 3ஆம் வகுப்பிற்கான அந்த பாட நூல்கள் எல்லாம் அந்த மாநில கொள்கையின் அடிப்படையாக கொண்டு கருத்தாளர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபுணர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அது நாங்க அதற்கான பயிற்சியும் வழங்கியிருக்கிறோம். அப்ப இங்க அதுல எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக கல்வியை பொறுத்தவரை, மாணாக்கர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு எது தேவையோ சைல்ட் சென்ட்ரிக்கான அப்ரோச் நாங்க தொடர்ந்து கடைபிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அவங்களுக்கு இப்போ எவ்ரி இயர் மே மாசம் கான்ட்ராக்ட் எழுதுவோம். ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு ஆகல. அது இல்லாம ஏப்ரல் மாசம் அவங்களுக்கு சம்பளம் வரல. இந்த மாதிரி கோரிக்கைகள் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய கோரிக்கைகள் அது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி அக்ரிமெண்ட் பேஸ்டு கான்ட்ராக்டர்ஸ் உடைய கோரிக்கைகள்லாம் நாங்க சீராய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசி அனைவருக்கும் ஒரு நல்ல முடிவை நாங்க சொல்லுவோம். சிஎம் previous governmentல நிறைய பாடப்புத்தகங்கள்ல மறைந்த முதல்வர் கருணாநிதி பற்றிய சில பகுதிகள்லாம் இருந்தது. சோ ரிவைஸ் பண்ண போற அந்த டெக்ஸ்ட் புக்ல அதெல்லாம் இடம்பெறுமா? ஒண்ணு. ரெண்டாவது, காலங்காலமா பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன் குவாலிட்டியில ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமயே இருக்கு. சவுத் கொஞ்சம் மேல இருக்கு, நார்த் ஃபுல்லா டவுனா இருக்கு. இதுக்காக பல ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கூட இன்னும் அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது வரல. நீங்க என்ன பண்றது? நம்முடைய அரசாங்கம் என்பது வேற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வன்மத்தையோ பகைமையோ பாராட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வேற்றுமைக்கு பதிலாக ஒற்றுமை. அது அரசியல் ரீதியான ஒற்றுமை மட்டும் கிடையாது. சிலபஸ் உள்ள கூட பாத்தீங்கன்னாலும் நீங்க சொல்றதுபடி ஆண் பெண் வடக்கு தெற்கு அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னும் சொல்ல போனா எல்லோரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கும். எனவே அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகிறது என்பதை அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம். எங்களுடைய கண்மணிகளுக்கு உங்கள் மூலமாக மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.